கிளாசிக் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சண்டே. எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு ரொம்ப அன்பிளான்டாக டக்குன்னு என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. திடீர்னு ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து செய்யணும், வீக்கெண்ட் சண்டே நீங்கள் 2 பேருமே வீட்டில் இருக்கீங்க, அதனால் நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே இப்போ புரியல. வித்தின் 1 ஹவர்க்குள்ளே 12 to 1க்குள்ளே நான் வந்து ஃபிஷ் ஃபுல்லாக பண்ணி ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு வச்சு கொடுத்தாகணும். ஸோ ஆர்வமாக கேட்குறாங்க, அப்போ நம்ம செஞ்சு தானே ஆகணும். எல்லாமே இன்ஸ்டன்ட் மசாலா தான். இன்றைக்கி எதுவுமே நம்ம வந்து சொந்தமாக தயாரித்த மசாலா எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இது நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ரெக்கமெண்டும் பண்ண போகிறதில்ல. ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு சடனாக கேட்குறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நல்லது கெட்டது ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துக்க தான் செய்கிறோம். ஸோ பண்ணலான்னு நான் நினச்சி இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் ஃபஸ்ட் டைம்லாம் கிடையாது, நம்ம பண்ணுறது தான். எப்போயாவது இந்த மாதிரி ஒரு 2 months once 3 months once இந்த மாதிரி எடுக்கிறது தான். திடீர்னு முடிவு பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா இருக்கிற மசாலாஸ் வச்சு, கடையில் வாங்குகிற மசாலாஸ் வச்சு நான் பண்ணுறது தான். பட் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே ஒரு மசாலா தான் வாங்குவேன், ஜேபி மசாலான்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற மசாலாலாம் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த எக்ஸ்பைரி டியூரேஷன் வந்து ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. 6 months 1 year அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 months தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, எந்த மசாலா இதில் எடுத்தாலும். ஸோ சீக்கிரமாக எக்ஸ்பைரி போட்டிருக்கிறதுனால என்னோட நம்பிக்கை என்னென்னா, இது குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இது எந்தளவுக்கு உண்மை, இது எந்தளவுக்கு போய்ங்கிறது எனக்கும் தெரியாது. ஓகே, எனக்கு அதோட டேஸ்ட் எல்லாமே பிடிச்சிருக்கு, அதோட இது டெக்ஸ்சர் எல்லாமே பிடிச்சிருந்தது, அதனால நான் யூஸ் பண்ணுறேன். இதையும் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல, என்னோட பர்சனலான வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ டக்குன்னு வந்து நான் 20 minutesல ஒரு மீன் குழம்பும் ஒரு ½ an hourல நான் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியே ஆகணும். இங்கே எனக்கு அவ்வளோதான் டைம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு பண்ண வேண்டியதாக இருக்குது. வாங்க பண்ணலாம். இதில் எவ்வளோ சீக்கிரம் என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணி எல்லாருக்கும் தரேன். நீங்களும் இந்த சண்டே உங்கள் வீட்டில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் தலை குழம்பு. ஏன்னு இப்படி பேர் வச்சோன்னு கேட்டிங்கன்னா, மீன் தலை மட்டும்தான் நான் போட்டு வைக்கிறேன். பாறை மீன், கெளுத்தி மீனோட 2 மீனோட தலையை மட்டும் நான் கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். மீதி இருக்கிற பீசஸ் நம்ம சில்லி போட போகிறோம். அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சில்லி போடுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ அந்த தலையை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேறு தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால் ஸ்பீடாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு குழம்பு வைக்கிறோம். இதுக்கு வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தக்காளி, ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நம்மளோட புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி. இது வந்து மசாலா தூள், மீன் குழம்பு வைக்கிற மசாலா. இந்த மசாலா வந்து 2 பேக் எடுத்து வச்சுருக்கேன், ஜேபி மசாலா 2 பேக் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன். இது வந்து உப்பு, இது வந்து மஞ்சள் தூள், இது வந்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வச்சு செய்யும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக நல்லெண்ணெய். இது இல்லாமல் இப்போ ஒரு வேளை நமக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ உங்களுக்கு இருக்கிற மிளகாய் தூளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு இதில் வேறு எதுவுமே சேர்த்து போகிறதில்ல. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வணக்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு வணங்கட்டும், ஏன்னா வேகிறது தான். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வணங்கட்டும். இது ஏன் நல்லெண்ணெயில் மீன் செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீனே, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான். இதில் நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுற போகிறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது
அந்த அரோமா, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சத்து எல்லாமே நமக்கு மீன் கூட சேர்ந்து கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு ப்ளஸ் ஹெல்தி கூட. அதனால தான் நம்ம வீட்டில் செய்கிறனால பார்த்து பார்த்து செய்ய முடியும், நல்லா டேஸ்ட்டாக செய்ய முடியும். இப்போது இதை போட்டாச்சு. தக்காளியையும் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெய் தனியாக கிரேவி தனியாக பிரிஞ்சு வர மாதிரி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா இப்போது இது வணங்கறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, புளி நல்லா கரைச்சி எடுத்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா அது நல்லா பச்சை வாசம் போனால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு நம்ம கடைசியில் சேர்த்தா போதும். அந்த இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போது இது வந்து நல்ல மசாலா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெங்காயம், எண்ணெய், தக்காளி எல்லாமே இது வந்துச்சு. இஞ்சி பூண்டு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு நல்லாவே போயிடுச்சு. நான் இப்போது புளி தண்ணி மசாலா எல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இனி கொஞ்சம் கூட தண்ணி கலந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது நல்லா கொதிச்சு வரணும், பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் மீன் போட்டு ஒரு கொதியில் நம்ம எடுக்க வேண்டியது தான். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நான் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா இது கொதிக்க கொதிக்க சுண்டும். அதனால் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் மீன் குழம்பு எப்போவுமே நல்ல தண்ணியாக இருக்கணும். இதுவே கெட்டி தான். அதனால் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். போதும். இது சுண்டும் போது நமக்கு கரெக்ட் பக்குவத்தில் கிடைக்கணும். இந்த மாதிரி இருக்கும், வெறும் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சுண்டி வரும்போது மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது இப்போதைக்கு ஆகட்டும். இதுக்கு நான் லிட் போட்டுற போகிறேன். மூடி போட்டுடலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் மூடி போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. சிம்மில் தான் வச்சுருக்கேன், அதனால் அது கொதிக்க கூட இல்லை. நம்ம நல்லா இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் கேஸு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். கொஞ்சம் மெல்ல தான் ஆகும். அடி பிடிக்காமல் மட்டும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மீன் சில்லிக்கு சைடில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4-5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். லெமன், தயிர் வந்து மீன் கூட சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு பதிலாக நான் வந்து லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 kg பக்கம் இருக்கிற பாறை மீன். இந்த மீன் ஏன் வாங்கியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இதில் அதிகமாக ஸ்மெல்லும் இருக்காது. முள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம், முள் அதிகமாக இருக்காது. 2 முட்டை, 2 பேக் இந்த மசாலா தூள். ஏன்னா இப்போ நமக்கு டைம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் எவ்வளோ ஸ்பீடாக நான் பண்ண முடியுமோ பண்ணி தரணும் எல்லாருக்கும். அதனால் நான் மசாலா தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். இதை விட நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். பட் சூழ்நிலை காரணமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இது எப்படி மிக்சர் போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முட்டையை நம்ம உடச்சிக்கலாம். 2 முட்டை எதுக்குன்னா, நல்லா அந்த மசாலா வந்து அது கூட பைண்ட் ஆகணும். அதுக்காக தான் முட்டை போடுறது. இதனால டேஸ்ட் வந்து நல்லா கூடுமே தவிர டேஸ்ட் எல்லாம் குறையாது. தைரியமாக முட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். முட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு விஸ்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விஸ்க் பண்ணோம்னா அந்த மஞ்சள் கருவும் ஒயிட்டும் நல்லா உடஞ்சி நமக்கு மசாலா கூட கலக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இதுலயே நான் லெமன் ஜூஸையும் ஊற்றி போகிறேன். உப்பு, மிளகாத்தூள் ரெண்டுமே இப்போ அந்த மசாலாவில் போட வேண்டாம். நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லை இதுவே கரெக்டாக இருக்குது போதுங்கிறவங்க ஆட் பண்ண வேண்டாம். வேணும்னா மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும்.
அவ்வளோதான், விஸ்க் பண்ணிட்டோம். எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த 2 பேக் மசாலாவையும் போட்டு நம்ம கலந்துக்க வேண்டியது தான். இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம போட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊறினாதான் உங்கள் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கை வச்சு தான் கலக்கிறேன், அப்போ தான் இந்த மசாலா பிளெண்ட் ஆகும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது முன்னெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு மீன் பீசஸாக எடுத்து நம்ம கலப்போம். பட் இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட நாங்கள் டிப்ஸ் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி கலந்துட்டு இருந்தால் நாங்களாம் வேலையே செய்ய முடியாது, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வெயிலில் வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்போவே தானே சாப்பிட்றோம். அதனால இவ்வளோதான். இதை கலந்தாச்சு. இந்த மசாலா ரெடி. நான் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன கப் அளவு மசாலா எடுத்து வச்சுப்பேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு மீன் வாங்கியிருக்கேன். அது வந்து வாகல் மீனுன்னு சொல்லிட்டு பொலிச்சட்டு, கேரளாவோட அத்தன்டிக் டிஷ். அது நம்ம இன்னைக்கு பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. பனானா லீஃப்ல வந்து பண்ணுறது. அதுக்கு தடவறக்காக எடுத்து வச்சேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனுக்கு இதுவே போதும். நான் தண்ணி மட்டும் இதுலேருந்து வடிச்சுக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். மீன் எப்படி ஸ்மெல் வராமல் கழுவணும் வீட்டிலன்னு கேட்டிங்கன்னா, மீனில் நீங்கள் வினிகரோ கல் உப்பு இல்லைன்னா தயிர், இது 3ல் ஏதாச்சும் ஒன்றை ஊற்றிட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா உங்கள் வீட்டில் மீன் செஞ்சுருக்கீங்க, அந்த ஸ்மெல் வந்து வராது. நிறைய பேருக்கு வந்து மீன் பிடிக்கும், ஆனால் அதுக்கு வாங்கி கழுவி க்ளீன் பண்ணால் வீடே ஸ்மெல் ஆகிடும்ட்டு கடையிலேயே சாப்பிடுவோம். பட் அதை பற்றின கவலையே உங்களுக்கு வேண்டாம். இவ்வளோதான், பரட்டிட்டேன். நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலாவே கரெக்டாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால இதுவே போதும். இதுக்கு மேலே இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டாம், எண்ணெயில் உதிர்ந்து வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும். இதில் பேக்கில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க, எதுவுமே போடாதீங்க, இதுவே டேஸ்ட்டாக இருக்கும்னு. பட் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் நமக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸையும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். அதுக்காக தான் நான் வந்து கூட இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கேன். இவ்வளோ. இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. நான் சிம் பண்ணிட்டேன். மீன் கரெக்டாக வந்து அந்த குழம்பு பச்சை வாசல்லாம் போய் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்க. நம்ம வைக்கும் போதே இந்த அளவுக்கு வச்சுருந்தோம்னா இப்போ ரொம்ப கெட்டியாக அடி பிடிச்சிருக்கும். அதனால தண்ணி ஊற்றுனது நல்லதாக போச்சு. இப்போ கரெக்டாக பக்குவமாக இருக்குது. எண்ணெய் அந்த குழம்பே எண்ணெய் விட்டுருக்கு. நான் இப்போ மீனோட தலையெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த மீன் வந்து வெந்துடும். மீன் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அதனால 5 நிமிஷத்துக்கு மேலே இதை வந்து வேக விடக்கூடாது. அப்புறம் எல்லா மீனும் கரைஞ்சி ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. நம்ம இது மட்டும் போட்டால் போதும். 5 minutes டைம் கரெக்டாக வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். நான் எல்லா மீனும் ஒன்று ஒன்றா போட்டாச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப உடையவோ எதுவுமே பண்ணக்கூடாது. கலக்கிட்டே இருந்தீங்கனாலோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிரும். அதனால போதும். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும். சிம்மிலேயே இருக்கட்டும். நான் மறுபடியும் மூடி போடுறேன். கரெக்டாக 5 minutesல நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 minutes ஆயிடுச்சு. மீனும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒரு லைட்டாக ஒரு கிளறிட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 minutesல நம்ம மீன் குழம்பு சட்டுன்னு செஞ்சுட்டோம், இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுட்டோம். பட் எல்லா டைமும் இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க. இது அவ்வளோ ஹெல்தி ப்ரொசீஜர் கிடையாதுன்னு தெரிஞ்சே தான் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்க.
இவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. ஏதோ இந்த மாதிரி அவசரம் சூழ்நிலை அப்படின்னா மட்டும் செய்யலாம். இல்லைன்னா இதுக்கு நான் ஒரு மசாலா அரைச்சி சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி ஹெல்த்தியாக தான் செய்வேன். இன்னைக்கு டைம் இல்லாததுனால நான் இப்படி செஞ்சுட்டேன். அவ்வளோதான். மீன் கரெக்டாக வெந்து பக்குவமாக இருக்குது. நம்ம இப்போ இதோட அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். சட்னி 20 நிமிஷத்தில் நாங்கள் சூப்பரான மீன் குழம்பு இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போது மீன் வந்து நாங்கள் நல்லா வெயிலில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதே நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். பேன் வச்சு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது நம்ம மீனை போட்டு எடுக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் மீன் வந்து போடுறேன். நல்லா வேக விட்டு எடுங்க மீனை. நான் 2 பீஸ் மட்டும் இப்போ போடுறேன். போதும், 2 பீஸாகவே போட்டு எடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் மீன். இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், டேஸ்ட் கிடைக்காது. அதனால் இப்போ நான் 2 பீஸ் போட்டிருக்கேன். இது ஒரு 3 மினிட்ஸ், ஒவ்வொரு டைமுமே 3 மினிட்ஸ் நம்ம வந்து மீன் போட்டு எடுத்தோம்னா கரெக்டாக வெந்து வரும் 2 சைடும். நம்ம இப்போ போட்டிருக்கோம், இது வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். 1.5 நிமிஷம் மேல் பக்கம், 1.5 நிமிஷம் கீழ் பக்கம், 3 நிமிஷம், மீறினா 4 நிமிஷம் போதும். அதுவே கரெக்டாக வெந்து வரும். இப்போ மீனுக்கு வந்து நம்ம இந்த ஆனியன் நார்மலாக சாப்பிட்றதை விட இதில் கொஞ்சமாக உப்பு, பெப்பர் இது கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். லெமன் வந்து லைட்டாக புளிஞ்சு மேலே ஃப்ரை மேலே புளிஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஆனியனில் கொஞ்சமாக லெமன், இவ்வளோதான். இதை மிக்சர் மாதிரி பண்ணிட்டு இது கூட ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நார்மலாக வெங்காயம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சம் டேங்கியாக சூப்பராக இருக்கும். உப்பு பெப்பர் எல்லாமே போடும்போது லெமன் இந்த ஆனியன் இன்னும் டேஸ்டியாக உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இது இருக்கும். இப்போ ஃபிஷ் ஃப்ரை கூட ரெடி ஆயாச்சு. இது வந்து வித்தின் ½ அன் ஹவரில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.